ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் 19ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:03 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும்போது இன்று காலை 11:15 வரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. 19/9/2024 என்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 19/9/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரிடத்துலையுமே அனுசரித்து விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் அனுசரித்து போங்க. அதே சமயத்தில் தன்னுடைய வேலைகளை செய்யும்போது பொறுப்பாக நிதானமாக பதற்றம் இல்லாமல் செய்யுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. போட்டிகளை சமாளிப்பதற்குண்டான ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். அதே போல் கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினம். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். அதே போல் உங்கள் உழைப்புக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். சமுதாய பணிகள் இருப்போல் பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஏதாவது முடிவு எடுக்கிறதா இருந்தால் மாத்திரம் கொஞ்சம் யோசித்து எந்த ஒரு முடிவும் செய்யுங்க. இன்றைய நாள் பிறகு தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இடம் மாற்றம், வேலை மாற்றம், வியாபார மாற்றம் இது எல்லாமே செய்வதற்குண்டான மனம் எண்ணங்கள் இன்றைக்கி வரும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வீடுகள் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, நீண்ட நாளாக கணவன் மனைவிகளே ஒற்றுமை குறைபாடு இருந்ததுன்னா நீங்கி ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் நீங்கி ஒரு உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடை இருந்ததுன்னா அந்த தடைகள் நீங்கி சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். தாய் தந்தைய வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவுவாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் ஒரு நீண்ட நாள் ஆசைகள் இன்றைக்கி நிறைவேறும். வீட்டிற்கு தேவையான உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பங்கள் போவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நீண்ட நாளாக பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அதே போல் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனம் தேவை. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, நீண்ட நாளாக சுபகாரிய பேச்சுவார்த்தை தள்ளி போயிட்டே இருந்தால் அந்த சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். சமுதாய பொறுப்புகள் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஒரு கூட்டாளியோட ஒற்றுமை லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதனால் நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் வீட்டில் கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடினமான வேலைகளை கூட உங்கள் திறமையும் முயற்சியினால் எளிதாக செய்து முடித்துருவீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய பாராட்டுகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தவறிப்போன சில வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துக்கும் ஆகும். புதிய நுட்பங்கள் புகுத்துவீர்கள். இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே போல் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இடத்துல கொஞ்சம் அன்பாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும். அனுசரித்து போகணும். கடன் கொடுக்காதீர்கள், வாங்காதீர்கள். ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். வாக்குறுதி கொடுக்காதீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க.
பொறுமையாக உணர்ச்சி வசப்படாமல் எந்த ஒரு செயலையும் செய்வது நல்லது. அலுவலகத்தில் அனைவரிடத்திலுமே அனுசரித்து போயிருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பணிவு, கனிவு இன்னைக்கு தேவை. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாள் பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் அதிகரிக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக முடியும். புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. வீடுகள் சொத்துக்கள் வாங்க குறித்த யோசனை அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, உங்களுக்கு வழக்குகள் ஏதாவது போட்டுதான் உங்களுக்கு சாதகமாக முடியும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆபரண சேர்க்கை அணிகலன்கள் வாங்குவதற்கு உண்டான நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புதிய வண்டிகள் வாங்குவதற்கு உண்டான யோகம் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் காண்பீர்கள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி வேற்று பாலினத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். எதிர்கால சேமிப்பை பற்றி திட்டமிடுவீங்க. எதிர்கால வாழ்க்கையை பற்றி திட்டமிடுவீங்க. இந்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகார சக ஊழியர் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் போன மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அதே போல் புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க, புதிய வாய்ப்புகள் ஏதாவது பயன்படுத்துகிறதாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது மிகவும் நல்லது. பழைய கால நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். அப்போ தான் இன்றைக்கி நாள் இருக்கும். எதுலையுமே தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் சிறப்பாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல நாள். எதையுமே எதிர்மறையாக சிந்திப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் அனைவரிடமே அனுசரித்து போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா உதவி செய்யுங்க. இந்த நாள் அனைத்து ராசினருக்கும் ஒரு இனிய நாளாக பொன்னாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிற்கு வேண்டிக்கிறேன். ஜோதிடம் சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.